நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? இது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ. இது வந்து எபிசோடு 12 சீசன் 1 காமன் மேன் ஃபன் கோர்ட் டாஸ்க். இதுதான் வந்து காமன் மேனுக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம். இதில் வந்து நடக்கிற நிறைய விஷயங்கள் என்ன, நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபத்தமான கருத்துக்களை வந்து ஃபெமினிச கருத்துக்களை மாயா பேசியிருந்தாங்க. அதாவது ஊடால அவங்க ஹோஸ்ட்ன்றதே மறந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து அதில் பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கறது எரிச்சலை வந்து அதிகப்படுத்துதுன்றது தான் உண்மை. காரணம், நீங்கள் ஜட்ஜ் போஸ்ட்டில் உட்காந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பேசுகிறாருன்னா நம்ம எந்த கேள்வியும் கேட்க போகிறது இல்லை. அவ்வளோதான். அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோதான். அதன் பிறகு அதுக்கு வந்து மேல்முறையீடு போகிறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு டவாலி மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று நின்றுக்கிட்டு திடீர்னு வந்து நீதிபதிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லிக்கிட்டேன்னா ஏற்றுக்க முடிய மாட்டேறது இந்த முதல் கேள்வி. ஓகே, அப்படியே இருந்தாலும் ஒரு நியாயமான கருத்துக்களை சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு அலட்சிய முறை இருந்ததை நம்ம வந்து கண்டிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஷட்டப் பண்ணுங்க மாயா அப்படின்னு ஒரு வீடியோவும் தனியாகவே போட்டிருக்கோம். ஓகேவா, அதை விட்டுடுங்க. அதன் பிறகு இந்த ஃபன் டாஸ்கில் கரிஷ்மா எப்படி வந்து மாற்றி மாற்றி பேசினாங்க, அப்புறம் டார்வினுடைய இது எப்படி இருந்தது, முனியம்மா மாதிரி ஒரு வன்மம் நிறைந்த வாதி யாரும் கிடையாது. ஆனால் இவங்க உள்ளார போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லது காலைன்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க கிட்ட எல்லாமே குயிக் தான் நிறையவே இருக்கு. அது உள்ளார போகிறது முன்னாடி முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாங்கன்றதுனால திவாகரே உள்ளார போகும்போது அவங்க போகிறதுல வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றது தான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடந்தது. அதை தான் வந்து கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாய்ஸ் ஓவர் உள்ளார வரணும். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன் சொல்லிட்டீங்களா? மறந்துட்டோம்னு நினைச்சேன் நான். இல்ல ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். ஸோ ஏற்கனவே ஜாக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னுரையில் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நிகழ்ச்சியோட ஃபார்மேட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது இது வரைக்கும் வந்து டாஸ்க்கு தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த 22 பேர்லேருந்து இருக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. க்ரீன் ஸ்டார், ரெட் ஸ்டார் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இதுவரை இப்போ உள்ளர போன முனியமாக ஒரு க்ரீன் ஸ்டார் கூட வாங்கலை. அதை வந்து நான் சொல்லிக்கவும் விரும்புகிறேன். ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா கோர்ட் டாஸ்க். கோர்ட் செட்டப் வச்சுட்டாங்க. அவங்க இப்போ நம்ம அந்த காமன் மேனாக இருக்கிற அந்த செலக்டட் கண்டஸ்டண்ட்டை கேட்கும் போது எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. 4 டீமாக பிரிவோன்னு நினைக்கிறேன், இது வந்து கோர்ட் டாஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ கோர்ட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், ஒரு வழக்குகள் வச்சுருக்காங்க. அந்த வழக்குகளை வந்து 2 டீமில் இருக்கிறவங்க வாதாடணும். கை தூக்கிக்கிறாங்க. யாரும் டீம் எல்லாம் கிடையாது. யார் இப்போ பேச வரீங்கன்னா ஜட்ஜஸாக பார்த்து கூப்பிட்றவங்க தான். அவங்க வந்து அவங்களோட ஆப்போனண்ட்டை பேரை வந்து செலக்ட் பண்ணணும். இல்லை, பேரை வந்து இந்த சிட்டிலேருந்து செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு வந்து வாதாடம். இதுதான் ரொம்ப கேவலமா இருந்து ஜேசன் அண்ட் பிரியங்கா அவனுடைய வாதங்கள் தான். ஜேசன் வந்து வாதாடுறது வந்து அவங்க வந்து ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கல. பிரியங்கா லாஸ்ட்ல நடந்தது சொல்றேன். அவங்க வந்து ரொம்ப அவர் வந்து டிகிரேட் பண்ணாங்க, கேமை புரிஞ்சுக்கல, அந்த மாதிரியான காமெடிகள் நடந்தது. சரி, கரிஷ்மாலேருந்து வருவோமா? ஆமாம், கரிஷ்மாலேருந்து வருவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்போது ஒரு நீதிபதியும் கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும், மீதி 2 பேரும் கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ யார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வர போறீங்க அப்படின்னும் பொழுது ராஜு தான் வந்து நம்ம இவரை கூப்பிடுவார், தண்டீஸ்வரனை கூப்பிடுவார். தண்டீஸ்வரன் அவரை வந்து கூப்பிடுவாங்க. அவர் வந்து வரும்பொழுதே வந்து என்னன்னா, அவர் ஏற்கனவே கொஞ்சம் அப்செட்டாக இருக்காரு. அவருக்கு வந்து ரெட் கொடுத்துட்டாங்கல்ல, ஸ்டார் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காரு. சாப்பாடு போடுறேன்னு சொன்னார் அவரு. சாப்பாடு போடுறேன்னு வெங்கடேஷ் அவர் அப்புறமா வருவார். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க யாரோட அந்த வாக்கு வாதம் கரெக்டா இல்லை அப்படின்னா, எனக்கு தடீஸ்வரனும் நல்லா இல்லை, இவங்களதுமே நல்லா இல்லை. அவர் பேர் என்ன சொல்றது, வெங்கடேசனுமே நல்லா இல்லை. பட் ஆனா அங்க இருக்கிறவங்க நிறைய வெங்கடேசன் சொன்னாங்க. மேபி நிறைய பார்த்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதை போட்டுருக்கலாம், நம்மளுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கலாம். அதேதான். ஸோ இப்போ தடீஸ்வரன் வரும்பொழுது என்ன அப்படின்னா, அவருடைய கேள்வி, அந்த டாஸ்க் எடுக்கிறாருல, டாஸ்க் ஆர் த கோர்ட் கேஸ் அப்படி சொல்லுவோம். அவர் எடுத்ததே என்னன்னா, பிபி வீட்டுல அமைதியா இருக்கணுமா இல்ல ஆக்ரோஷமா இருக்கணுமா, இதுதான் வந்து அந்த கேஸ். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து ஆக்ரோஷத்தை தான் நான் செலக்ட் பண்றேன், நான் அமைதியா இருந்தேன் இவ்வளவு நாள், ஆனா இப்ப நான் ஆக்ரோஷம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்டா பேச வந்தவர் அரவிந்த். இங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுவோம். ஜட்ஜா வந்து பர்பஸ்ஃபுல்லா கரிஷ்மாவை போட்டாங்க. இது எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்காக பண்றதுதான். கரிஷ்மாக்கும் அவருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்ற மாதிரி இவங்க கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே தான் வந்து அவரை வந்து போட்டு சில நேரத்துல உண்மையா நடந்துரும் மேடம். ஆமாம், அது வேற ஒரு பெரிய விஷயம். அதான் அன்றைக்கே சொன்னேன், அந்த மாதிரி கிளப்புனா நம்ம இங்கே வந்து ஸ்காட்லாண்டில் உட்காந்து ஆப்போசிட்டாக வாய்ஸ் ஓவராக ஆற்றிக்கிட்டு இருப்போம். அது ஒரு குறமை தான். சரி விடுங்க, அதை ஏன் இப்போ பேசிக்கிட்டு. உங்களுக்கு வருத்தமா இருக்க, தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. நீங்க வருத்தப்பட்டீங்களா? உங்களுக்கு கூட அந்த வருத்தத்துல நானும் பங்கு பெறேன். நீ ஒன்றும் பங்கு பெற தேவையில்ல, மற்றதுக்கெல்லாம் வர்றதில்லை. இது கூட பங்கு. சரி, ஓகேவா? இதுதான் வந்து உண்மையிலேயே என்ன கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஆர்குமெண்ட் நல்லா பண்ணது வந்து அரவிந்த்.
அவர் வந்து கரெக்டாக வந்து சூஸும் பண்ணுவார். இப்போ ராஜு வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. ரொம்ப அமைதியாக விளையாடினாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்வார். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா வச்சது அரவிந்துங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க கரிஷ்மாவை கூப்பிட்டு வந்தாங்களா, கரிஷ்மா வந்து அப்பப்போ நடுவில் வந்து இருங்க நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பேசுங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தடீஸ்வரன் கிட்ட பேசுகிற விஷயங்களும் ஓகே. ஃபைனலாக வந்து ஜட்ஜு சொல்லுமா தீர்ப்பை சொல்லுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு உண்மையிலே அவங்க பாயிண்ட் கரெக்டாக வச்சதை வந்து அரவிந்த் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது நடுவில் பேபி அக்காவை சாட்சியாக கூப்பிடுவார் தடீஸ்வரன். பேபி அக்கா கத்துவாங்க, ஆக்ரோஷமாக இருந்தால் தான், இல்லைனா அவ்வளோதான் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அரவிந்தும் கொஞ்சம் இன்னுமே ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா, அது சும்மா சொல்கிறதுங்க, உன்னை நீ போனால் கிழிச்சிருவே அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். பட் நமக்கு வந்து மனசில் டக்குன்னு தோணுது என்னன்னா, ரித்விகா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வாரங்களுக்கு வந்து அவங்க அமைதியாகவே தான் இருந்தாங்க. அங்கே பெருசாக அவங்க சண்டையெல்லாம் போடலை. ஆனால் அவங்க வந்து ஃபைனல் கப் அடித்தாங்க. அதே மாதிரி ராஜு வந்து ஒன்றும் அவர் வந்து சத்தம்லாம் போடவே மாட்டார். ஆனால் பேசுவார். பேசுறது வேற, ஆர்குமெண்ட்டாக பண்ணுறது வேற. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ராஜு வந்து ஆமாம் கை வச்சு ஆமாம் அதே தான். நீங்கள் அந்த அமைதியாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். கீழே அது விழுந்துருத்து. அப்படியா? ஆமாம் அதுதானே இது. இந்த இது என்னது, இது ஒரு பேப்பர் மாதிரி கிடக்கே பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இல்லை அதை விட்டுருங்க, நீங்கள் தொடாமல் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க கரெக்ட். ஸோ ஏன்னா உங்களுக்கு அதிலேயே மைண்ட் போயிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து களமாடணும்னா அந்த இடங்கள்லாம் சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எஸ் தேங்க்யூயா. உண்மையிலே எனக்கு அது அது அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சரி, ஏன்னா இவங்க ராஜு சொல்லியிருக்கலாம், ரித்விகாவை சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு இன்னொருத்தர் கூட வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி. பெருசாக எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் சண்டை அப்படிலாம் சத்துருவெல்லாம் கிடையாது. அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மார்னிங் போடுற ட்ரெஸ். நம்ம இங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பேசுறோம், ட்ரெஸ்ஸை பத்தி பேசல. இல்ல மேடம், அவங்க எவ்வளவு அமைதியா இருந்தாலும் அது மாதிரி அவங்க சூஸ் பண்ற காஸ்டியூம்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட வந்து ஓட்ட டிஷர்ட் நல்லா இருக்குன்னா நிறைய கமெண்ட்லாம் வந்து ஜாக்கி வந்து பாத்தீங்களா? இந்த கமெண்ட் பத்தி சொல்லும்போது டக்குன்னு இந்த ஒரு கமெண்ட் நீங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளார நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்க. ஞாபகப்படுத்துறேன், இந்த சேனலுக்கு மட்டும் இல்ல எல்லா சேனலுக்குமே அதை கொடுங்க. அண்ட் ஜாக்கி விலாக்ஸ்ல லேட்டஸ்டா போட்ட அந்த வாக் வீடியோஸ், காஃபி குடிக்க போலாமா, ஸ்டார்பக்ஸ், இது வந்து நிறைய பேர் வந்து அதுல கமெண்ட் கிட்ட போயிருந்தது. இன்னும் நிறையவே போகும், இன்னும் நிறைய வீடியோக்களை நாங்க போடுறோம். அதுதான் ஓகேவா? சோ இந்த வாய்ஸ் நோட் மட்டும் கேட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என் பேரை ஏன் வாசிக்கல அப்படின்னுட்டு ஒரு கேள்வி. சரி, அதுக்காகவே அதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ப்ளீஸ். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? பாப்பா எப்படி இருக்கா? அன்னைக்கு கேட்டே சொல்லுங்க. ஆனா ஒரு சின்ன வருத்தம்னா, நீங்க வந்து நம்ம வீடியோஸ்ல எல்லாத்துலயும் நான் கமெண்ட்ஸும் அட்லீஸ்ட் எனக்கு டைம் இல்லாட்டாலுமே நான் ஹாய் மெசேஜ் போட்டுட்டு அவ்வளோ எமோஜிஸ் கொடுக்குறேன். ஆனா நீங்க ஒரு தடவை கூட என்னை மென்ஷன் பண்ணவே இல்லைண்ணா. ஏன்னாலும் ஒவ்வொரு தடவை நீங்க பேர் சொல்றப்ப ஆர்வமா நான் என்னோட பேர் வரும், அண்ணா வயல அண்ணி வயல அப்படி எதிர்பார்ப்பேன்னா வரல. ரொம்ப சேட். நான் கோச்சுட்டேன். பாய். கோச்சிட்டேன் பாய். நீ அவ்வளோ கோபமா சொல்லுங்க. இந்த மாதிரி ஆட்களோட தான் நான் வந்து பழகிட்டு இருக்கேன். அது வந்து ஸ்க்ரீன்ஷாட். உண்மையிலே இந்த பொண்ணு வந்து உஷா ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து பழக்கம் எனக்கு பொண்ணு. எப்பயுமே குட் மார்னிங் மெசேஜிலேருந்து எதுவாக இருந்தாலும் இந்த இந்த மாதிரி வந்து ஹார்ட் அப்படி கொட்டும். ஹார்ட்டு முத்தா. சில பேர் வந்து ஒரு ஒரு இது போகிறதுக்கு யோசிப்பாங்கல்ல, முக்கியமாக திருமணமான பெண்கள்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த மாதிரி இடத்துல நிறைய அவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் எப்பயுமே அந்த லவ்வும் சரி, அந்த முத்தா சிம்பலும் சரி, அது என்றைக்குமே குறைஞ்சது கிடையாதுன்னு சொல்ல வரேன். அது வந்து 10 லவ் 10 முத்தா அது மாதிரி தான் போடுவாங்க. நான் வாசிக்கிறப்ப என் கண்ணில் அது மாட்டல போல இருக்கு. இல்லை அது வந்து இந்த சில நேரத்தில் ஹெல்டு கமெண்ட்ல போயிடும். அந்த மாதிரி போயிடுச்சான்னு தெரியல. பட்டு அது வந்து அது உண்மைன்றதுனாலையும் அது வருத்தங்களை உருவாக்கியிருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த வாய்ஸ் நோட் அண்ட் இந்த கமெண்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன். தேங்க்யூ. அது பாருங்க. எஸ் ப்ளீஸ். ஓகே. ஸோ நிறைய கமெண்ட்ஸுகள் வந்திருக்கு, லவ் அண்ட் இது. அதை நான் வந்து மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். ஜீவிதா வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து அவங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நஸ்ரின் கரெக்டாக
அவங்க எடுத்து கொடுத்துறாங்க ஜாக்கி பாயிண்ட். ம். அதாவது வந்து கதிரவன் வந்து யாருன்னா சன் மியூசிக் ஆங்கர் அசீம் சீசன்ல வந்து ஒரு சிவனுக்கு விபூதி அடிச்சார்ல, இல்ல எனக்கு இன்னமும் அவர்தான் ஞாபகம் வரல. அப்படின்னாங்க அதான் அப்படின்னாங்க. சொல்றதெல்லாம் ஓகே, எனக்கு வந்து அதுக்கு இன்னமும் ஞாபகமா வரலன்னு சொல்ல வரேன். அண்டர்ஸ்டுட். ம். ஸோ நம்ம தலை, கவின் கேஆர், கிஃபின், பார்த்தா ம். அண்ட் அரவிந்தன், பாமகாமா அண்ட் நண்டு சிண்டு, டல்ரின் பிரவீன், ரேணுகா, ம். சக்தி, ஏஆர் பன்னீர்செல்வம், ஜோ ஜெனிதா, ம். பிரபு ராஜேந்திரன், சுரேஷ், செல்வராணி பாண்டியன், மாரீஸ்வரன், ம். அன்சாரி அண்ட் அப்படியே கீழே வந்தா நம்ம உஷா, ஓகே. அமுதன், நம்ம உஷா தானே சொல்லிட்டல? சொல்லிட்டேன், ஈஸ்வரி, நஸ்ரின், ம். அப்படியே டக் டக் டக்குன்னு வந்துட்டேன்னா ஜெயந்தி, ம். ஜோ ஜனிதா, சுகன்யா, லவ் போயம்ஸ், பத்ராச்சலம், திவ்யா, சாப்மென், செந்தமிழ் செல்வி, மணிகண்டன், ம். விஜய் ரவி, ம். இவங்க எல்லாருமே வந்து லவ் சிம்பிள் So, கொடுத்துருக்காங்க, இல்ல எல்லாருக்கும் ஹாய் எங்களுடைய அந்த மாதிரியான எல்லாரும் விஷயங்கள். எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2-3 பேர் வந்து இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து முக்கியமா அமுதன் மாதிரியானவர்கள் வந்து இது செய்யாதீங்க, ரியாலிட்டியே போகுது அப்படின்னாங்க. ஆனா Yes. ஒரு நிறைய பேர் சொன்னாங்க ஓவர் பிரைட் அதிகமா இருக்கு ஒயிட்டு, அதனால வந்து நைட்டு பார்க்க முடியல அப்படின்னாங்க. அது உண்மை. ம், ம். அதனால தான் இந்த பேக்ரவுண்டு இது செட் ஆகலைன்னா மாற்றிக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு போகணும்னு ஆசை எனக்கு ஆக்சுவலாக. ஆ, ஏன் தம்பி கோபி கூட வந்து என்ன பண்ணா செட்டப்லாம் மாற்றினானுங்க. Yes. எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு செட் ஆகலை. இப்போ வந்து அது பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. அதுக்கு இன்னும் நிறைய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜாக்கிக்கு ஒரு விஷயம் செட் ஆனால் ரொம்ப டைம் ஆகும். ஆமாம். அது ஸோ வந்து அதனால் அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்ப்போம். ஓகேவா? Okay. இது ஒன்று. அப்படியே தொடர்ந்து போயிட்டு Please, திருப்பி please. அப்பப்போ நடுவில் நடுவில் நான் கமெண்ட்ஸ் சொல்லு, படிக்கிறேன் சொல்லு, சொல்லு, ஜாக்கி, சொல்லு, ஓகேங்களா? சொல்லு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் லைக்ஸ் சொன்னேன், செல்வராணி பாண்டியனும் லைக் கொடுத்துருந்தாங்க, அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இப்போ இவங்கெல்லாம் லைக் கொடுத்தவங்க திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹார்ட், லைக், சிம்பிள் ஏதாவது ஒரு விஷயங்களை கமெண்ட்லேயும் போட்டு சேனலை வந்து சரி, ஒரு active ஆவே சுவாரஸ்யமான வச்சுட்டு தகவலை செல்வராணி பாண்டியனுடைய கமெண்ட் ஒன்று வந்து நம்ம வீலாக்ஸில் போட்டிருந்தாங்க. அவங்களும் சரி ரதியும் சரி போட்டிருந்தாங்க. ரதி வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறாங்க நீங்களா அப்படின்னு Yes, போட்டிருந்தாங்க. அதே yes. நேரத்தில் செல்வராணி பாண்டியன் நாங்கள் உங்கள் கூட நடந்து வந்து ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அது முக்கியமாக இந்த ஸ்டார்பக்ஸ் காபி சாப்பிட போனது, அந்த யூனியன் கனல்லாம் பார்த்துட்டு. இப்போ என்னன்னா இதில் ஒரு சின்ன சுவாரஸ்யம், அது மட்டும் சொல்லிட்டு திரும்ப நம்ம இதுக்கு போடுவோம். Please, subject please. போடுவோம். இங்கே வந்து நான் மிரண்டு போனது பெண்களுடைய நடைய. நீங்கள் நம்ப மாட்டீங்க, புதுசாக இந்தியாவிலேருந்து வந்தால், அதுவும் சென்னையிலேயும் வச்சுக்காங்களேன், மற்ற ஊரை கூட விட்டுருங்க, ஏன்னா மற்ற ஊர்லாம் போக்குவரத்தே கிடையாது. நிறைய இடத்துல அவன் ரயில தான் நம்பியிருப்பான். அவன் ரயில தான் இல்லை, அவனுக்கு ரயில தான் சுவாசம். ஆனால் அவனுக்கு வந்து பொது போக்குவரத்து உள்கட்டமைப்பே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஊபரு, காரு, பைக்கு எல்லாம் நம்மளுக்கு உண்டு. நம்ம வந்து அப்போ சென்னை மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம போகணும்னா பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோ, அது இது லோக்கல் ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிஸ், ஆட்டோ, சொந்தமாக பைக். எஸ். ஸோ வீட்டை விட்டு யாரா பைக் எடுத்தா நீ எந்த இடத்துக்கு சென்னையில் நீங்கள் போயிடலாம். ஓகே, அப்படி பழக்கப்பட்ட நம்மளுக்கு இந்த ஊர் வந்து இறங்குனதுமே உங்களுக்கு வந்து முதல்ல எல்லாமே காஸ்ட்லி. முக்கியமாக பொது போக்குவரத்து வந்து டைம் இருக்கும், ஆனால் நம்ம ஊர் மாதிரி அவ்வளோ பஸ்ஸஸ் கிடையாது. அதே மாதிரி எல்லா நேரத்துக்கும் பஸ் கிடையாது. ஓகே, 11 மணிக்கு மேலே மூடுவான். நம்ம ஊர் அப்படி கிடையாது. நைட்டுக்கு கூட வந்து நம்மளுக்கு வந்து பஸ் வந்து திருச்சி, கோயம்புத்தூர் அதுன்னு பஸ் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான போக்குவரத்தும் வந்து ரொம்ப கம்மி. டாக்ஸி அதிகம். பைக்கே கிடையாது. பைக்கு சுத்தமாக கிடையாது. அதுக்கு நீங்கள் பைக் ஓட்டணும், அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். காருக்கு லைசன்ஸ் வாங்கணும், பைக்கு லைசன்ஸ் வாங்கணும். பைக் வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஓகே, இது ஒன்று. அதீதமான குளிர். பைக்கில் வந்து அந்த வெயில் நாளில் மட்டும் தான் ஓட்ட முடியும், மற்ற நாளெலாம் இழுத்து போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். சரி கட்சி தான் ஓடணும், அந்தளவுக்கு பனி பெய்யும். இந்த மாதிரியான சிக்கல்கள். ஸோ 2 வீலர் கிடையாது. நினச்ச நேரத்துக்கு ஆட்டோ, காரு, பைக், டாக்ஸி அதுவும் கிடையாது. ஸோ டாக்ஸி மட்டும்தான். டாக்ஸியும் வந்து சில நேரத்தில் கிடைக்காது. கரெக்ட். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஊரை நான் வந்து இறங்குறேன், எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும். டாக்ஸி வச்சு புக் பண்ண காசு காலி ஆகிடும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும், பஸ்ஸுக்கும் காசு, எல்லாத்துக்கும் காசு. அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் நடதான் தூக்கிட்டு சுமந்து நடக்கணும். ஓகேவா? எந்த பொண்ணையுமே பீட் பண்ண முடியலங்க நடையில. இவங்களுக்கு யாரையுமே 80 வயசு கேள்வி அப்படின்னு சொன்னா அசிங்கம் நம்மளுக்கு தான். நம்மளை பார்த்தா தான் 70-80 வயசுன்னு. அவங்களாம் பார்த்தா சிக்கு இருப்பான். உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஓடுவாங்க. இங்க ஓடாதா நீங்க எங்க என் வீடியோல எங்க வேணாலும் நீங்க பாருங்க, ஓடிட்டே இருப்பாங்க. நீ வரையா நான் வரையா, கும்பலா போனாதான் போறது, அந்த மாதிரி கதையே கிடையாதுங்க. ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். அது மாதிரி வந்து அவங்க அதனால இந்த அந்த சின்ன வயசுல இருந்தே நடந்து பழக்கன்றதுனால நீங்க அவள்களை நான் தான் சொல்றேன், பொதுவாகவே சொல்றேங்க, யாரையுமே அவங்களால பீட்டே பண்ண முடியாது. அவங்க அந்த அளவு நடப்பாங்க. அவங்க ஆக்சுவலா ட்ரெமெண்டஸ் வாக்கு, ஸ்பீடு.
அப்புறம் இவங்க கூடலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாமளும் வந்து அந்த மாதிரியான நடைக்கு பழகி அந்த மாதிரி அது ஏன்னா அதுக்கான ஒரு விஷயமா இங்கே சொல்லிட்டேன். ப்ளீஸ் இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் விஷயத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் சொல்லிட்டே இருந்தனால கரிஷ்மாக்கு டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உண்மையிலே அவங்க அரவிந்தன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா ஆர்கியூ பண்ணாரு, சில பாயிண்ட்ஸ் அவர் வச்சதும் கரெக்டா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, பேபி அக்கா வேற அங்க வந்திருப்பாங்க, இவருக்கு சப்போர்ட்டா பேச அவங்க எங்க சார் என்னை பாக்குறாங்க, அவங்க ஜட்ஜ் என்னை பார்த்து பேசினா தானே எப்ப பாரு அந்த இருக்கிற வக்கீலையே பார்த்து பேசுறாங்கன்ற மாதிரியான இது வந்து விஷயங்கள் என்னன்னா சொல்றது. அந்த ஊர்ல திண்ணில உட்காந்துட்டு யார் யார் வீட்டுக்கு யார் யார் போயிட்டு வருவாங்கன்ட்டு அது இந்த ஊர்லயும் இருக்கு. இந்த ஊர்ல ரிட்டையர்மெண்ட் ஆன கேள்விங்களாம் மேல இருக்கும், பார்த்து கரெக்டா சொல்லுங்க. குப்பை போட வரும்போது இன்னைக்கு யாரும் உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க. ஆமா ஆமா கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ அது கழுகு கண்ணுல இருந்து யாரும் தப்பவே முடியாது ஆக்சுவலா. True. அந்த மாதிரியான ஒரு ஆள் அது. அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி இந்த அவங்க வந்து ஒரு கொளுத்தி போட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த பையன் இல்ல, அந்த பையன் போக முடியல. ஆமா, அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த கரிஷ்மா ஸோ வந்தது கரிஷ்மாவை தூக்கணும் சரி, கரிஷ்மாவை தூக்குனதோடு சரி. ஆமா, தூக்குனதான் நமக்கு காட்டினாங்க. ரைட், ஓகே, ஓகேவா? ரைட். ஸோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீனே கடை அவருக்கு கிரீனுங்கிற பாருங்க யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டே வந்து இவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, தடீஸ்வரனுக்கு ஃபேவரா கொடுப்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே இந்த இடத்துல ஆரி அரவிந்துக்கு கொடுத்துருக்கணும் ஆக்சுவலா. எஸ் கரெக்டா? எஸ் டீசரோட அரவிந்த் நல்லாவே பேசினாப்ல. ஆனா இவங்க போட்ட குழப்புல வந்து என்ன ஆகுதுன்னா, இது மாயா நடுவில் புந்து குட்டையை குழப்பத்துக்கு சமம் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலா அதுக்கு நிகரான ஒரு விஷயம் தான்றேன். அப்ப ஒருத்தவங்களுடைய வாய்ப்பை வந்து ஏதோ ஒரு கணத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து அதை தட்டி பறிக்கிற மாதிரியான விஷயத்துல அந்த பொண்ணு கரிஷ்மா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். எஸ். ஆனா ஸ்ட்ராங்கா இல்லாம மிரட்டினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக டமால் அந்த பயம் கூட இருந்தா நம்மள வந்து கதை கட்டிடுவாங்கன்றதுனால இப்பயே வந்து என்னன்னா கரிஷ்மா மேல இருக்க விமர்சனம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து இதுக்காக வந்து இப்படி பேசுது, லவ் கண்டென்ட் கொடுத்தா உள்ளார போகணுன்றதுக்காக அதை செய்யுது அப்படிலாம் அந்த பொண்ணு மேல விமர்சனங்கள்லாம் வருது. இப்ப அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது ஒருத்தவங்க வந்து தொட்டு ஆடுறதே வேணாம் எங்க வீட்டுல பாப்பாங்கன்னு சொல்றவங்களுக்கு அந்த மாதிரி தூக்கி ஆடுறத பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கன்ற மாதிரி மைண்ட் செட் வருமா? மைண்ட் செட் வரும் கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி the same mindset has come to பேபி அக்கா. அதுல என்ன பண்ணிட்டாங்க இவங்க இதை சொன்ன உடனே ஆரி திரும்பவுமே கேட்பாரு, கரிஷ்மா நல்லா பார்த்துக்கங்கம்மா, இவர் இப்படி பேசியிருக்காரு, நீங்க முதல்ல வந்து அரவிந்துக்கு தான் சொன்னீங்க, அப்புறம் திரும்ப மாத்துறீங்க, கரெக்டா உங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது கூட கரிஷ்மா வந்து தடீஸ்வரனுக்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப தவறுங்க. நீங்க அதுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. you can't be good to everybody. நம்ம இல்ல அடிக்கடி நீங்க எதுக்கு சொல்றோம். அப்புறம் ஜட்ஜுக்கு நான் வந்து உட்காரணும் வரீங்க கூட்டாங்க நீங்க உட்கார்ந்து இதே தான் நம்ம வந்து மாயாவுக்கும் சொல்றோம். மாயா வந்து ஹோஸ்டா வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து கெடுக்குறாங்கன்னு நம்ம சொல்றோம்ல. அங்க வந்து ஃபெமினிசம் எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல நீங்க அதை பத்தி பேசிட்டீங்கன்னு கேக்குறேன். தட்ஸ் ஆல். கரெக்ட். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்க்கு. சரி, செகண்ட் கண்டஸ்டன்ட்க்கு யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யாவை தான் ஜட்ஜா கூப்பிடுவாப்ல ராஜு. ஷாமா தான் வருவாங்க. அண்ட் பிறகு அவங்களுக்கு வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா பேபி தான் வந்து வருவாங்க, பேபியை கூப்பிடுவாங்க, ஷாமாவை தான் அவங்க ஆப்போனண்டா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு டாபிக் வரும். மாயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த டாபிக்கே மாத்துறேன், 3 பேரோட காம்போவே வேற மாதிரி இருக்கு, இவங்களுக்கு டாபிக் வேற கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு படிச்சு காட்டுவாங்க. கேஸ் என்ன அப்படின்னா வைல்டு கார்டு கண்டஸ்டன்டா வர்றவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு தகுதியானவர்களா இல்லையா, இதான் வந்து கேள்வி. ரொம்ப உண்மையிலேயே ஷாமா சூப்பரா ஆர்கியூ பண்ணாங்கங்க. பேபி வந்து அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு ஆர்கியூ பண்ணாங்க, தகுதி இல்லைன்னு சொல்லி ஷாமா ஆர்கியூ பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பிக் பாஸ் படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தகுதி இருக்குன்னு தான் நீங்க வாதாடணும், அது ரொம்ப ஈஸி. அண்ட் இந்தையுமே நான் சொல்றேன், ஜட்ஜஸ் செலக்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா அவங்க ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. இப்ப ஆக்சுவலா எப்படி நடக்கணும், ஜட்ஜஸ் ஏன் செலக்ட் பண்ணணும், நீங்க வாங்க நீங்க போங்கன்னு சொல்லிடுங்க. 50 பேரு அதுதான் நான் சொல்ல வந்தேன், இவன் சொல்லிட்டான் பாருங்களேன். இப்ப நான் தானே இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன். சரி சொல்லு, பரவாயில்ல சொல்லி தொலைங்க. ஏன்னா நம்மளது இறக்குற கேணி. வேணாம் நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் ஜாக்கின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லி என்னது நீ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நோ இன்னொரு குட் ஃபார் எவ்ரிவன்னா ஐ கான்ட் பி குட் ஃபார் எவ்ரிவன், யூ கான்ட் பி குட் டு எவ்ரிவன். யாரும் அது மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது, நீங்களே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு லாட் மாதிரி எல்லார் பேரையும் எழுதி போட்டுட்டு அவங்க ஒன்று எடுக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்களே இன்னொரு ஆப்போசிட் பர்சனை சூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சொல்லும் அவங்க நினைச்சாலும் எடுத்து வர முடியாதுல்ல. அதேதான் வந்துட்டு வச்சுக்கா. இது எப்படி ஐவாஷ் தான் முனியமாவே உள்ளார வந்ததே ஐவாஷ் படு ஐவாஷ் பண்ணிக்க வேண்டியது இல்ல. அவங்களுக்கு வந்து பஸ்லயும் இடம் பிடிக்கல, அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து சேர்லயும் இன்னொரு மூஞ்சில உட்காந்தவங்க அவங்க எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணி உள்ளார எடுத்து போனீங்கன்றத அதுக்கு நீங்க எதுக்கு காமன் மேன் சொல்றீங்கன்ற உங்களுக்கு அதுல என்னன்னா இதுல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா செலக்ட் பண்ண எல்லாருடைய ஐடியும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து 2.5 லட்சம் வியூஸ்
சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான அந்த அக்கௌண்ட்டை வச்சு அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இப்படியே செஞ்சுட்டு போகலாமே ஓகே அப்படின்றத எல்லாருடைய மனக்குமுறல்களும். இதில் என்னன்னா நாய் மாதிரி நடி, ஆ. நரி மாதிரி ஊழையிடு. ஆமா ஜாக்கி, எல்லாமே பண்ண வச்சாங்க. இப்ப நீங்க அது மாதிரி நாய் மாதிரி நடின்ற பையனை கூட நீங்க இப்போ வந்து ஹோல்ல தான் வச்சிருக்கீங்க. திவ்யாவை தான் அதுலயும் செலக்ட் பண்ணி. ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஆளை சூஸ் பண்ணும்போது தே ஹேவ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்கிங் த பெஸ்ட் ஆப்ஷன் இன் தட் கேஸ் இல்லையா? ஆமா, கரெக்டா சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து அழகு தேவையா அறிவு தேவையான் போது அறிவு தான் தேவை அப்படிங்கறது தான் ஆர்குமெண்ட். அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. இந்த இடத்துலயே ஏன் பேபி ஜெயிக்கலங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். இந்த இடத்துலயுமே வந்து போட்டியாளர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா வந்து நல்ல ஆர்குமெண்ட் அது. அந்த இடத்துல திவ்யாவை ஜட்ஜா வச்சதுனால ஷாமா ஜெயிச்சாங்க. நீங்க இப்படி இல்ல அந்த இடத்துல வந்து முனியம்மா மாதிரி ஒரு ஆளா இருந்திருந்தா பேபி முனியம்மா வந்து சூப்பரா அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஒன்பது அந்த மணிவண்ணனா. ஆமா சார், ஷார்ட் கிங் மணிவண்ணன் வந்து அவர் ஏற்கனவே வந்து ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கும்போது என்னது ஏற்கனவே வாய்க்கா வரப்பு தகராறுக்கு இருந்தாலும் அவங்க செய்யலன்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவருடைய ஆர்குமெண்ட்ல ஷாக்கிங் பண்ணி ஒன்னும் அவ்வளவு பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க. இவருக்கே பேசினது ஒண்ணுமே நமக்கு புரியல, அதனால நான் வந்து இவங்களுக்கு கொடுக்கிறேன். என்னது கரிஷ்மாவும் முனியம்மாவும் தாங்க ஒஸ்ட் ஜட்ஜ். இன்னைக்கு ஒஸ்ட் ஜட்ஜ் அவங்க தான். ஆனாலும் இந்த இதுதான் இப்படிதான் இருக்கு உலகம், இப்படிதான் இருக்கு நிலைமை. ஆமா, அவ்வளோ நாம தான் இப்போ வந்து டென்ஷன் ஏற்றுக்காம போய்கிட்டே இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவங்க நல்ல ஆர்குமெண்ட் என்ன அதில் வந்து சூப்பராக பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, அதாவது அந்த பொண்ணையே கேட்பாங்க, வக்கீல் பொண்ணை தான் இவங்க வந்து பேபி வந்து சாட்சிக்கு கூப்பிடுவாங்க, நல்லா பேசுவாங்கன்ட்டு. ரொம்ப தெளிவான காய்ங்க அதெல்லாம். வக்கீல் பொண்ணை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க, நான் இவங்க தான் எனக்கு சாட்சின்னு சொல்லும்பொழுது சாட்சி பண்ணிட்டு அவங்க கேட்பாங்க, ஷாமா 300 பேரு 600 பேர்ல இருந்து 300 பேர் ஆகி, அதுக்கப்புறம் 50 ஆகி, அதுக்கப்புறம் 100 ஆகி, அதுக்கப்புறம் 50 ஆகி, அதுல வந்து 28 ஆகி, திரும்ப அதுல ஒரு 21 நீங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் உள்ள கூட்டு வந்து அவங்க 21 இந்த ஸ்டேஜ்ல இருந்து தொடருவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. நல்ல கேள்விங்க. உண்மையிலேயே அந்த ஷாமா வந்து சூப்பரா பேசினாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏன் செலக்ட் ஆகலன்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பாக்குறதுக்கு. சரி விடுங்க, ஒண்ணும் இல்ல என்ன பாக்குறதுக்கு. அதான் சொல்லிட்டு ஜேசன் அவர் வந்து நான் எல்லாரும் கூட விளையாடவே மாட்டேன்னு சொன்னாரு. அவரு செலக்ஷனு. முன்னாடி வந்து பஸ்ல ஏறல, சேர்லயும் உட்காரல, அது செலக்ஷனு. கரிஷ்மா மட்டும் ஒன்னும் என்ன பண்ணாங்க, அவங்களையும் செலக்டட். என்ன ஜாக்கி சத்தம் வரல? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மேடம். எப்படி? ஏன்னா 100-105 நாள் ஓடணும்ல. இதெல்லாம் ஊறுகாய் மட்டையை வச்சுக்கிட்டே வந்து முழு சாப்பாடையும் பழையதையும் சாப்பிட்டுருன்ற மாதிரி என்னென்ன கதை வரப்போகுதுன்னு தெரியல. அப்புறம் யாரும் இந்த இவங்க யூடியூபர் ஏதோ ராகேஷ் ஜெனியை யாரோ அவங்களுக்கு கூட வராங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. நிறைய பேர் இப்ப இது ஒரு தடவை இவங்க வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு சொல்லி அதுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. மாகாப்பா தான். ஆமா, வருஷம் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்புறம் அவரையும் டிடியை சொல்லுவாங்க, திடீர்னு டிடி வருவாங்க, டிடி ஏன் வர போறாங்க சொல்லுங்க. சரி விடுங்க, அதை ஏன் நம்ம பேசிட்டு. சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆர்குமெண்ட் வச்சும்போது திவ்யா வந்து சூப்பராக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா பிக் பாஸ் படி இவங்க வந்து எடுத்திருக்கிற டாபிக் பேபி தான் ஜெயிக்கணும், பேபியோட கருத்து கரெக்ட். ஆனா நியாயப்படி இங்க யாரு நல்லா வாதாடினாங்கன்னு பார்த்தா ஷாமா தான் நல்லா வாதாடினாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க கூண்டுல நிப்பாங்கல்ல வக்கீல் பொண்ணு, அந்த பொண்ணு இவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் பாயிண்ட், அதே பேபி பேசல, அவங்க அதை கூட பேசல, அதனால நான் வந்து ஷாமாவை தான் செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஷாமா தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க 2 பேர்ல ஷாமா. அதன் பிறகு மணிவண்ணன் வெங்கடேசன் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஒழுக்கமா பொழுதுபோக்கான்னு கேட்கும்போது மணிவண்ணன் சூப்பரா வந்து நல்லா பேசுவாப்ல. ராஜோ உள்ள கூட்டு வந்து இவர் மிரட்டுவார். ஆனா வெங்கடேசன் ஒழுக்கமா இருந்தீங்களா இல்லையா, என்னையா மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒழுக்கத்தோட பொழுதுபோக்குங்கிற மாதிரிலாம் பேசி ஆக்சுவலாக மணிவண்ணன் பாயிண்டா எடுத்து வைப்பார். இங்க ஒழுக்கம்ங்கிறது அது இருக்குங்க, ஒழுக்கம் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, பொழுதுபோக்கு அம்சம் இருந்தாதான் இன்னும் நல்லா இருக்குங்கிறத அவர் எடுத்துட்டு வருவாரு. அவர் எவ்வளவு பேசியும் நம்ம மணிவண்ணன் என்ன பேசுனாங்க அப்படின்னு நமக்கு புரியல, அதனால நம்ம இதுக்கு வந்து நம்ம வெங்கடேசனுக்கு கொடுக்குறோம். முடிஞ்சிருச்சு. நான் வந்து இந்த ஜாக்கி டிவி பிக் பாஸே பார்க்குறேன். அக்காவுடைய மிமிக்ரிக்கு நான் பெரிய ரசிகை. தேங்க்யூ. ஓகே, சரி கமெண்ட் வரும் மேடம், வரட்டுமேன்றேன். சரி, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. 3 கேஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்ப்போம். பிரேம்ஸ் தமிழ் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, ஜாக்கி பிக் பாஸ் காலத்திலிருந்தே உங்களை பின் தொடர்கிறேன், வலை உலகமும் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் எனக்கு பிடித்த ஒன்று, தற்பொழுது காமன் ரிவ்யூ அருமை தொடருங்கள்னு போட்டிருந்தாரு. வெரி லாங் ஃபாலோவர் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா
கார்த்திக் அவர்களும் சொல்லியிருந்தாரு சீசன் 6 ராஜா டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு பொட்டி அழகா இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு இறங்கின உடனே எடுத்துன்னு போனாரு அவர் தான் கதிரவன் அப்படின்னாங்க. பார்க்கணும் அதுதான். ஓகேவா, நிறைய பேர். அதுக்கப்புறம் அன்சாரி அவர்கள் கூட கதிரவன் யாரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரேம்ஸ் படிச்சுட்டேன் இல்லையா. அண்ட் செல்வராணியும் சொல்லியிருந்தாங்க முனியம்மா தாமரையெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. தாமரை உள்ள வந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை ஓரளவுக்கு அழகா அமைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சினிமா சீரியல்னு போயிட்டாங்க அவங்க. ஆனா வந்து முனியம்மா அப்படி வருவாங்களான்றது ரொம்ப சந்தேகம் தான். தாமரை வந்து டான்ஸ்லாம் கூட சூப்பரா ஆடுவாங்க. அவ்வளவு திறமைலாம் இருந்தவங்க. இவங்க என்னன்னா அது கமெண்ட் அவங்க தான் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். இவங்க மாமனார் நாத்தனார்லாம் திட்டி போடுவாங்க போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம் இந்த மாதிரி. அதனாலதான் இந்த மாதிரியான விரிவான கமெண்ட்டுகள் வந்து நமக்கு நிறைய நேரத்துல ஐ ஓப்பனர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதேதான். ஓகேவா. ஸோ அதான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்ட் ஏன் அதிகமாக வருதுன்னா நாட்டில் பல விஷயங்கள் மன உளைச்சலாக இருக்கு, எப்படா பிக் பாஸ் வரும் ரிவ்யூ வரும்னு இருந்தது அப்படிங்கிறது. இன்னொரு பார்வையும் இருக்கு. இந்த பிக் பாஸே என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஒரு தேரி. ஆமாமா, இந்த விஷயம் எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு மக்கள் பேசு பொருளா மாத்துறதுக்காக இப்ப பிக் பாஸ் வருது, அதனால முன்னாடி எடுத்துட்டு வராங்க அப்படின்லாம் அதுக்கு ஒரு தியரி சொல்றாங்க. ஏன்னா வர்றது வந்து அது வந்து அக்டோபர்ல தான் வரணும், ஏன் செப்டம்பரே வருது. அப்ப இங்க வந்து அரசு விஷயங்களை வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதை மடமாத்துறதுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிச்சுக்கணுன்றதுக்காகவும் சொன்னாங்க அப்படின்னு. சரி, அதுதான். ஸோ பிரகதீஸ்வரன் அவர்களும் வந்து முனியம்மா ஃபேக் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்த கமெண்ட்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இன் பிட்வீன்ல லைக் பண்ணாதவங்க டபக்குன்னு போய் லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் ஹைப். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதன் பிறகு வந்து வெங்கடேசன் மணிவண்ணன் கேஸ் முடிச்சிட்டு இல்லையா. மணிவண்ணன் உண்மையிலே மூஞ்சி அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க. நீங்க திரும்ப பாருங்க, அவர் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். என்னடா அப்படின்ற மாதிரி இதான் போவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் பிறகு பிரியங்கா ஜேசன். உண்மையிலேயே பிரியங்காவுடைய டாபிக்கும் என்ன அப்படின்னா, அதாவது போட்டியாளர் சக்தி. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டியாளர்களால அது வந்து போட்டியாளர்கள் அவங்களால அவங்க வந்து மேல வந்திருக்காங்களா இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக மேல வந்திருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. ஜேசன் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சினால தான் அவங்க மேலே வந்திருக்காங்கிறத அவர் சூஸ் பண்ணுவார். பட் பிரியங்கா தான் வருவாங்க. இங்கே சூஸ் பண்ணதே தப்பு. பிரியங்கா இங்கே வந்து வேற வழியே இல்லைங்க. நீங்கள் வந்து பி ஏ ரோமன் இன் ரோம்ன்ற மாதிரி நீங்கள் போனோடனே பிக் பாஸ் தாங்க சூப்பர், அதனால தான் இவங்கெல்லாம் மேலேயே வந்தாங்கன்றது தான் சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து போட்டியாளர்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஜேசனுடைய அதில் ஆர்குமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்டே அடிச்சிருவார் அவர் உண்மையை தான் சொன்னார். ஃபைனலில் வந்து அவருக்கு வந்து கிரீன் ஸ்டார் கிடைக்கிறப்ப அவர் உண்மையை தான் சொன்னார். நான் உங்களை ஃபர்ஸ்டே அடிச்சிட்டேன், உங்களுக்கு அது தெரியுமா, 100% கொடுங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வார். கொஞ்சம் அவரோட டோன் வந்து வித்தியாசமா இருந்தாலும் அந்த பிரியங்காவால சுத்தமா அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஜாக்கி சண்டை மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆமா, நீங்க ஒன்றும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்க வேலையை பாருங்க. இப்படி இன்னொன்னு இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டே பேச மாட்டாங்க. ஆமா, பிரியங்கா அவங்க இந்த ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக எல்லாமே பண்றாங்க அவங்க. அதுல இன்னொரு விஷயம் அவங்க பண்ணதையும் சொல்றேன். இப்ப ஆர்குமெண்ட்லயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்லுவாரு என்னங்க நீங்க பேசுறதே புரியலங்க, புரியலாம் கிளம்புங்க, உங்களுக்கு கோர் டாஸ்கே புரியல. அவர் பேசுறது புரியல, சென்சிபிளா பேசலன்றதான் சொன்னாரு. உங்களுக்கு கோர் டாஸ்கே புரியல, கிளம்புங்க போங்க நீங்க எல்லாம் அப்படின்வாங்க. ஜேசன் வந்து சூப்பரான ஒரு ஆர்குமெண்ட்ல அழகா ஆரியை கூப்பிட்டு வருவாரு அப்ரூவரா. ஆரி வந்து சொல்லும்போது சொல்லுவாரு, நீங்க இங்க பேசுறதுக்கான காரணம் என்னம்மா, வேற ஒண்ணும் நான் கேட்கல, இங்க பேசுறதுக்கு இந்த ஷோ தான். ஆனா நான் திறமையால தானே வந்தேன். அந்த ஆனா வந்து நீ ஷோக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆரிங்கிறவரை உண்மையா சொல்லணும்னா பிக் பாஸுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதேதான். இப்ப ராஜு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரிய கூட விட்டுருங்க, அவர் ஏதோ சினிமாக்கள்ல நடிச்சிருக்காரு. ராஜு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? பேக் ஸ்டேஜ்ல வேலை செஞ்சிட்டு இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அவ்வளவுதான். பிரியங்கா வந்த காலத்துல இருந்து அவன் பிரியங்கா சீசன்ல வந்து ராஜு வரும்போது அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் வந்து பேசி நடிச்சுவ, நீ பின்னாடி எழுதிட்டு இப்ப மூஞ்சே காட்டாத, நீ வந்து இங்க எல்லாரும் வந்து ஒன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு கோவமே, ஃபர்ஸ்ட் கோவமே. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் ஜெல்லானாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜு கிட்ட. பட் அப்படிதான் நீங்க ராஜுவை யோசிச்சீங்கன்னா யாருன்னே தெரியாதுங்க. அப்படிதான் எல்லாருமே நிறைய பேரை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட காரணம். உதாரணத்துக்கு தனலட்சுமி எல்லாம் ரீல்ஸ்ல அவங்க இருந்தாலுமே எனக்கு அவங்க யாருமே தெரியாது. தாமரை கரெக்ட் தான், அவங்க யாருன்னே தெரியாதுல்ல. அப்ப பிக் பாஸ்ன்ற ஒரு மேடை அவங்களுக்கு கிடைச்சதுனால தானே. ஸோ அது அழகா ஜேசன் வாதாடி ஜேசன் தான் வந்து வெற்றியாளராக மாறுவாரு. அந்த இவங்களுக்கு வந்து சம்யுக்தா தான் ஜட்ஜு. சம்யுக்தா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, பேசல அவங்க சரியா அந்த இடத்துல. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெட் ஸ்டார் கிடைச்சது, ஒஸ்ட் ஜட்ஜ் அவங்க தான். பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி
முனியம்மாவோ இல்ல கரிஷ்மாக்கோ தான் 2 கொடுத்துருங்க கண்டிப்பா. அது ஆனா ஆனா- ஏன்னா 2 பேருமே உள்ளார போறவங்களாச்சு, அவங்களுக்கு பாயிண்ட் எப்படி குறைக்க முடியும்? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி முதல்ல பேசாதீங்க, எனக்கு காண்டாகுது. அதுதான் ஓகேவா? என்ன பண்றது? அதாவது சரி, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 100 நாள் காண்டாக வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா ஆமா, அது ரொம்ப இருக்கு உண்மையிலேயே. சரியா? சரி, இப்போ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் ஹைடே கார்த்தியும் வருவாங்க. ஓகே. பிபி ஸ்கிரிப்டட் நான் ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உண்மை அதை மாட்டார். ஓவியா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் கோகோனட் இதெல்லாம் பாடினது வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் இருக்கும், ஆனாலும் பிபி ஸ்கிரிப்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரஞ்சித் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் சொன்னேன் இல்லையா, ஜட்ஜ் வந்து அபிநயாவா இருந்தாங்க, அதுக்கு ஓகேவா பண்ணாங்க. சரியா? அதன் பிறகு யார் வந்தாங்கன்னா, ஷோபா வந்தாங்க, ஐஸ்வர்யா வந்தாங்க. நம்ம ஏற்கனவே இதை வந்து இன்னொரு ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மாயாவினுடைய தலையீடு வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப நிறையா இருந்தது. அது வந்து தான் ரொம்ப என்ன சொல்கிறது, அசுவையாக இருக்கும்னு சொல்லுவோம்ல சில விஷயங்கள், அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அசுவையெல்லாம் பேசுகிறேன். சரி, சேர்க்க அது மாதிரி அதுதான் ஒன்று பிரச்சனை. ஓகே. ஸோ ஷோபா ஐஸ்வர்யா 2 பேருக்கும் இருக்கிற இதில் வந்து டார்வின் ஜட்ஜாக வருவார். அறிவு முக்கியமா அழகு முக்கியமானு அகைன் ஷோபாக்கு தான் ஹேண்ட்ஸ் அப்பு, அவங்க அறிவு தான் முக்கியம்னு வாங்க, அழகு தான் முக்கியம்னு ஐஸ்வர்யா. உண்மையிலேயேங்க இந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, இந்த ஐஸ்வர்யா கூட இன்னொரு ஒரு பொண்ணு வந்தது இல்லை, யாருக்காவது பேர் ஞாபகம் தான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க தெரியுங்களா, கோல்டில் இருக்கிறப்ப. அந்த பொண்ணு கொஞ்சம் நேர்மையாக சொல்லிட்டு வெளியே போச்சு, வெளில போயிடுச்சு இல்லை. நீங்கள் யோசிக்க வேணாம், உங்களுக்கு சாதாரணமாக என் பேரே ஞாபகம் இருக்காது, யாழினின்னு கூப்பிடுவீங்க. நீங்கள் எதுக்கு வந்து அந்த பேரெல்லாம் யோசிச்சு? அவ்வளோதான், விட்டுருங்க, நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். யார்? ஐஸ்வர்யா. உண்மையிலேயே அதாவது ஏனி மாடுனா நோடி மாடுன்னுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அம்மா. இந்த ஐஸ்வர்யா வந்து வராமல் இருந்தது நல்லது. ஏன்னா அவங்க ட்ரெஸ் பற்றிலாம் பேசுவாங்க, பெண்ணியம், பெண்கள் பாதுகாப்பு அப்படிலாம் பேசுவாங்க. இப்பவுமே அவங்க என்ன சொல்றாங்க, அழகுங்கிறது என்னன்னா மனசு வந்து நீங்க திறமையா இருக்கிறது அழகா, நீங்க பேசுவது அழகா. வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒன்று வந்துட்டு யாராவது பேசுறத வச்சு காதுல கேட்டு வந்து சட்டசபையில உளர்ற மாதிரி இங்கேயும் உளறிட்டு சின்ன பெண். அந்த அவங்க காலில் வந்து வாஜ்பாய் வந்து விழுந்தது வந்து என்னன்னா, அவங்க வந்து மகளிர் சுய உதவி வச்சு அவங்க வந்து இது ஆமா இந்த மாதிரி ஒரு ரூரல் பிளேஸ்ல இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் கட்ஸ்ல அவங்க வேற மாதிரி சொன்னாங்கன்னு வந்து பேசி அதான் கட் ஃப்ரம் தி சேம் கிளாத்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதை சொன்னது. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து ஒரு பழமை சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவ திரும்பவும் சொல்லுவாங்கங்க, நீங்க அழகை பத்தி பேசுறீங்க, அது கிடையாது அப்படின்வாங்க. மாயா என்னெல்லாம் பேசியிருக்காங்க நம்ம தனி வீடியோ பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு அதுலேயும் லைக் கமெண்ட் எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து ஆரி திரும்பவும் அந்த பொண்ணை கேட்பாரு, ஜாக்கி அம்மா உனக்கு புரியுதாடா, இப்போ நீ தலை கோடு எடுத்திருக்க, தோடு போட்டுருக்க, லிப்ஸ்டிக் போட்டுருக்க, எதுக்கு இதுன்னு? அது என்னுடைய சாய்ஸாக நான் வந்து செய்கிறேன், ஆனால் நான் உள்ள அழகாக இருந்தாதான் திரும்பவும் அதே சொன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதான், அதுதான் அதுக்கு முனியமே பெட்டர். ஆமாம், நீங்க முனியம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அதாவது என்ன சொல்றது, எங்க எப்படி மாத்தி பேசணும், அதாவது திரும்ப இன்னொரு சாய்ஸ் கொடுக்கும்போதே ஓகே அது தப்பு, நம்ம இப்ப மாத்தணும். காரியத்துல கண்ணா இருக்காங்க ஜாக்கி, அவங்க பர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். ஸோ இதுல வந்து இப்ப ஓவியாவுக்கே கொஞ்சம் காண்டாயிரும். என்ன காண்டாயிடுச்சுன்னா, அவங்க வந்து இந்த அறிவாளன் பேசும்போது ஓவியா வந்து முடிக்கும்போது கேட்பாங்க, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, வின் பண்ணாதான் வந்து அவங்க அறிவானவங்களா இல்லைன்னா இல்லையா அப்படின்வாங்க. அந்த பொண்ணு சொல்லும், இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தது, நீங்களும் எடுத்துக்காதீங்க, இது வந்து ஹர்ட் ஆயிடும்ல ஜாக்கி, என்ன போய் நீ அறிவில்லைன்னு சொல்றேன்ற மாதிரி தானே ஆயிடுது. அதேதான் சொல்லும். ஆனா என்னன்னா, நீங்க கலாய்க்கலாம் போலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கார்னர் பண்ணுவீங்க. அதேதான் மாயாவும் சரி ஓவியாவும் சரி அறிவை யூஸ் பண்ணலன்னு தான் அந்த பொண்ணு சொன்னாங்க. இதை விட மோசமாக ராஜு எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. நீங்க மாயாவே ராஜுவை கலாய்ச்சிருக்காங்க, எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க, பயங்கரமா சிரிச்சிருக்காங்க, முக்கியமா சிரிச்சிருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா அதுல நான் ஹோஸ்டே சொல்லுவேன், அவங்க எத்தனை தடவை ராஜுவை கலாய்ச்சிருக்காங்க, அப்ப ராஜுக்கு அறிவில்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேட்டாங்க ஜாக்கி அவங்க, அப்ப ராஜுக்கு அறிவில்லைன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்க கேட்டாங்க. இப்ப டார்வின் வந்து நல்லா தலை ஆட்டுவாரு, பட் இருந்தாலுமே சென்சிபிளான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தாப்புல டார்வின், அதையும் வந்து நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அறிவா இதுவான்னு பேசும்பொழுது ஃபெமினிசம்லாம் நடந்தது இல்லையா, ஸோ இதன் பிறகு
எல்லாருமே ஓரளவுக்கு இன்னைக்கான டைமிங் முடிஞ்சு போச்சு. ம். ஸோ ஜட்ஜஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் யார் வந்து சிறந்த முறையில் ஆர்கியூமெண்ட் பண்ணவங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கமெண்ட் படிச்சிட்டிங்கன்னா அப்படியே. ப்ளீஸ் கமெண்ட்டுகள் வந்து கமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், லைக் போடாதவங்க லைக் போட்டுடணும், சரியா? செண்பகப்பூவின் மடல்களை திறந்து தென்றல் தேடுவதென்ன, தென்றல் செய்த வேலையை சொல்லி என்னை பார்ப்பதென்ன, பறவை ஜாடை புரியாமல் நீ பாட்டு பாடியாவதென்ன. பல்லவி சரணம் முடிந்தவுடன் நாம் பங்கு பெறும் காட்சி என்ன, செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமம் ஆகாதோ, விண்மீன்கள் கன்னிப்பெண் சூடும் மல்லிகை ஆகாதோ, கண்ணான உன்னை வரவேற்று பொன் கவி குயில் பாடாதோ, கண்ணாளன் தோளில் இடம் கேட்டு என் வண்ணக்கிளி சாயாதோ. நைஸ்லி சாங். ஸோ இப்போ முக்கியமான ஒரு கமெண்ட் செல்வராணி பாண்டியன் தான் போட்டுருந்தாங்க. சொன்னாங்க டிவியில் பார்த்துக்கிட்டே இப்போ ஃபோனில் வந்து மியூட்டை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுறேன், இல்லைன்னா மறந்து போயிடுது. இங்கே வந்து இதை வந்து நான் கேள்வி கேட்டால் எல்லா பதிலும் வந்து சொல்லிடுவோம். பிக் பாஸே பார்க்காத ஒரு பெண்ணை எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னே தெரியல. சுகுமார் எல்லாம் நம்ப மாதிரி ஓவியா அந்த வீடியோவுக்கே வந்து அலட்டிக்கல. அததான் சொல்றேன். அதே மாதிரி பழைய நினைவுகளுக்கும் எதுக்கும் ஓவர் வந்தா வந்து பண்ணல. மாயா தான் தன் சீசன் தான் டான்ஸ்னு ஓவரா அலட்டல். இந்த மாதிரி அங்க யாருமே சொல்ல, உங்க பேரை எங்கேயுமே சொல்ல. அதாவது சீசன் 7 வந்து யாருமே அது வந்து ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான். ஏன் என் பேரை சொல்ல, ஏன் ஓவியா பேரை சொல்லன்ட்டு. ஓவியாவது இன்னி வரையிலும் அவங்க வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டு போனது எல்லாருமே சொல்றாங்க. அததான் வந்து செல்வராணியும் சொல்லியிருந்தாங்க. நம்மலாம் தலைவரை டிவோர்ஸ் பண்ண வச்ச மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருந்தாங்க. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது தலைவருக்கே ஜர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு 2 சின்ன பொண்ணுங்க போலீஸை அந்த மாதிரியானலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கே ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கும் நான் ஒரு பதிலாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பையனை விடுங்க, நம்ம அந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயத்துக்காக சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் பீட் வந்து எப்பவும் போல சீசன் 7 அர்ச்சனா கூட வந்து டைட்டில் வின் பண்ணாங்க, கேப்டன்சி வராம டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாது. நன்றிகள். ஆலிஸ் வந்து நல்ல பாயிண்ட் அது. கேப்டன்சி வராம, ஏன்னா திவ்யாவை எல்லாருமே எடுத்துக்கும் போது அவங்க ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க. ஆமா, கேப்டன்சியே வராதுல வந்து ராஜுவும் அர்ச்சனாவும் வரவே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஆலிஸ் சொல்லியிருந்தாங்க, நீங்க கேட்டிருந்தோம் இல்லையா நம்ம ப்ரோமோல வந்து மாயா இருந்தாங்களான்னா, ஆமா மாயா இருந்தாங்களாம். அந்த ரெட் கார்டை காட்டுறாங்கல்ல, அந்த கிளிப்ல வந்து அவங்க இருந்தாங்க. மேபி கிரியேட்டிவ் டைரக்டர் வந்து மாயாவுக்கும் பாருவுக்கும் ஃப்ரெண்டு போல இருக்கு, மாயாவையும் காட்டுறாங்க, பாரு டான்ஸ் ஆனதான் கிளிப்ல இருக்கு. தலைவர் தான் எங்கேயும் ஒரு ஃப்ரேம்லயும் வரல. தலைவர் வந்து சொல்லி பாப்பாரு, தலை முழுட்டு போறேன், மண்ணெல்லி போட்டீங்க மண்டையில, தலை முழுட்டு போறேன், தயவு செய்து எங்கேயுமே என் கிளிப்பை காமிச்சு என் மானத்தை வாங்காதீங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு பேரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா சொல்லியிருப்பாரு சாக்கே. அண்ட் பொன்னம்பலம் அப்படிங்கறது வந்து அமுதன் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுதான் கமெண்ட்டுகள் எல்லாரும் வந்து யோசிச்சு பயங்கரமா டென்ஷன் ஆவார். ஸோ இதுதான் எல்லாரும் வந்து கொடுத்த கமெண்ட்டுகள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே திரும்ப வந்து நம்ம என்னென்ன ஸ்டார் என்ன யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பேசிடுவோம். ஸோ ஜட்ஜஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து, அதாவது நல்லா பேசின ஒருத்தருக்கு வந்து ஜட்ஜுக்கு வந்து கிரீன் கொடுக்கறதாகவும், ஒருத்தவங்க நல்லா வந்து பண்ணாதவங்களுக்கு வந்து ரெட் கொடுக்கறதாகவும் வந்து பேசினாங்க. ஸோ நல்லா பண்ண ஜட்ஜ் யாரு அப்படின்னு செலக்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே வந்து யார் நல்லா பண்ணலன்னு டார்வின் கரெக்டா சொல்வார். கரிஷ்மா நல்லா பண்ணல, அவங்க 2 வந்து விஷயங்கள் கொடுத்தாங்க, உடனே இவரை நக்கல் விடுவாங்க, நீ என்ன தலையாட்டணும் போது அவர் கரெக்ட்டா சொல்றாரு. நான் வந்து ஜட்ஜ்மென்ட் கரெக்ட்டா கொடுத்தேன், நான் மண்டே ஆத்துனா நான் ரிசீவ் பண்றேன், அவ்வளவுதான் சொல்றவங்க நான் ரிசீவ் பண்றேன். நீங்க கரிஷ்மாவை கூட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு டார்வின்ல இருந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு காமலா கண்ணா தான் தெரியும், எல்லாம் தான் தெரியும், அது தெரிஞ்சு போன கதை. அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ யார் நல்லா பண்ணல அப்படின்னு சரி யாருக்கு ரெட் ஸ்டார் கொடுத்தாங்கன்னு சம்யுக்தா கொடுத்துருவாங்க. சம்யுக்தா சொல்லுவாங்க, நான் பாருங்க எனக்கு எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நான் இதே ஸ்டாரை கீழே விழுந்து கிரீன் ஸ்டாரை மாத்தி காட்டுறேன்லாம் பேசுவாங்க. அண்ட் அதன் பிறகு வந்து யார் நல்லா பண்ணல அப்படின்னு பொழுது நீங்களே எழுந்துருங்கன்ற மாதிரி பேசுறப்ப அபிநயாவும் சரி, அவங்க பேர் என்ன, பிரியங்காவும் சரி எழுந்துருவாங்க. எழுந்துருவோம் சரி வாங்க அப்படின்றப்ப யாருக்கு இதுல ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு, ரெட் ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வரும்பொழுது
பிரியங்காவுக்கு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. பிரியங்கா தான் நல்லா பண்ணல ம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு கிரீன் கொடுக்கலாம் அப்படின்றப்ப உண்மையிலேயே எனக்கு தெரியல. ம். இது என்ன ஒரு தாட் ப்ராசஸ்ன்ட்டு எல்லாருமே வந்து வெங்கடேசன் கொடுக்கலாம் அப்படின்வாங்க. ம். அவர் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் ஆர்கியூமெண்ட் பண்ணலையா? பட் ஆனா வெங்கடேசன் வந்து கொடுக்கலாம். நம்மளுக்கு காமிக்காம இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல இவங்க வந்து இந்த பழகிட்டு இருக்காங்களா, அதை வச்சு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கண்டிப்பா. ஆனா இங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஷாமா தான் ஜாக்கி ஆப்போசிட் நெகட்டிவான ஒரு இதை எடுத்து எல்லாம் ஆர்கியூ பண்ணது பண்ணது. ஷாமா. அவங்களோட கேஸும் வெற்றி பெற்றது. ஆமா. அப்படி இருக்கிறப்ப நீங்க வெற்றி பெற்றவங்கள்ல ஒரு ஆளா நீங்க அவங்கள தானே செலக்ட் பண்ணணும். பட் ஜேசனை செலக்ட் பண்ணாங்க. ஜேசன் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை தான் எடுத்தாரு. ஆ. அப்ப ஜேசனை விட ஷாமா நல்லா பண்ணாங்க. ஷாமாக்கு கொடுத்துருக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து. Yes. பட் உங்க ஜேசனை கருத்துக்களை நீங்க கொடுத்தாங்க. பின்னாடி கண்டிப்பா சொல்லுங்க. பட் ஜேசன் வந்து அதன் பிறகு பேசின எந்த ஒரு விஷயத்தையும் பிரியங்கா ஸ்போர்ட்டிவாவோ அல்லது ஒரு ஃபீட்பேக்காவோ கூட எடுத்துக்கல. ஜேசன் சில இடங்கள்ல கொஞ்சம் டோன் மாதிரி பேசினாலும் அவர் பேசியது உண்மை. பிரியங்கா 100% எல்லாம் கொடுக்கல. ஆனாலுமே அவங்க வந்து பயங்கர இதுவா போ நீ எல்லாம் போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணாங்க. அதன் பிறகும் அவங்களோட க்ளோஸ்அப்ல அவங்களோட முகத்தில் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாலாம் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதான் இன்னைக்கு விஷயங்கள். வேற ஏதாவது நீங்க இல்ல பேசுறீங்க? அவ்வளவுதான். இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஆமா. ஸோ எனிவே உங்களுடைய கருத்துக்களை பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப Yes. சொல்றது அதுதான். உங்க லைக்கும் கமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஜாக்கி மீடியாவில் இருக்கிற மற்ற சேனலில் கதைப்போமா, ஜாக்கி டிவி விலாக்ஸ், ஜாக்கி விலாக்ஸ், அதுக்கப்புறம் ஜாக்கி சினிமாஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய வீடியோக்களை போட்டுருக்கோம். அதுக்கான உங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைஷோ signing off.